வெல்கம் டு லேட்டஸ்ட் நவ் யூடியூப் சேனல். சிறுகதை தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொய் சொல்லாதே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் முத்து என்ற விவசாயி தன் மனைவி மற்றும் மகன் ராமுடன் அழகாக வாழ்ந்து வந்தான். முத்துக்கு 10 ஆடுகள் இருக்குது. அவன் தினமும் அந்த ஆட்டுக்களை ஊருக்கு பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு சாயந்தரமாக வர்றது அவனுடைய வழக்கமாக இருந்தது. காலையில் போனானாக்கா சாயந்தரம் வரைக்கும் அதுதான் அவனுக்கு வேலை. அதுபோல் அவனுடைய நாட்களை கடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சுனாக்கா, குடும்ப வேலைக்காக கொஞ்சம் பக்கத்து ஊர் போக வேண்டியது இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால் அவனுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் போச்சு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மன வருத்தம். என்னென்னா 10 ஆட்டுக்கு இருக்குது, அந்த ஆட்டை டெய்லியும் மேய்க்க போகணுமே, யார்கிட்டம் கொடுத்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி. அவன் சரி ஓகே, அவனுடைய மகன் இருக்கான், அவன் மாவன் ராமு இருக்கான். ராமுவுக்கு விளையாட்டு பையன், அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாதவன் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ராமுகிட்ட தான் சொல்லிட்டு போகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ராமுவை கூப்பிட்டு, நாளையிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு நீ ஆட்டை பார்த்துக்க, நான் இந்த மாதிரி வேலை விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனும் சரி ஓகேப்பா அப்படின்னுறான். அப்புறம் மறுநாள் விளையாட்டான ராமு பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஆட்டுக்களை ஓட்டிகிட்டு மேய்க்கிறதுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு மேய்க்க விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் பாறை மேலே ஏறி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு விளையாட்டு பையன் என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டு இருந்தான். விளையாட்டாக இருந்ததுனால அவனுக்கு இப்போ மேய்க்கிறது இந்த மாதிரி பொறுப்பு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அதனால் பக்கத்தில் இல்லை பாறையில் ஏறி உட்காந்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பேர் வயலில் வேலை செய்கிறத இவன் பார்த்துருந்தான். பார்த்துக்கிட்டு சரி ஓகே, இவங்கள வச்சு எதாவது கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி, பொய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே அப்படி என்ன பண்ணலான்ட்டு வேலை செய்கிறவங்கள பயம் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான், புலி புலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான். புலி வந்துச்சு, புலி வருது அப்படின்ற மாதிரி வேகமாக கத்துறதும் அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க. ஓகே, பயந்துட்டு சின்ன பையன் அங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்களாம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கட்டை குச்சி அதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பக்கத்தில் வந்துட்டு எங்கப்பா புலி அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் சொன்னான், நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சிரிச்சுட்டு இருந்தது விளையாட்டாக இருக்கா தம்பி, அதை விளையாடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க. ராமு நல்லா சிரிச்சுட்டு இன்றைக்கி ஏமாற்றிட்டோம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பொழுதானதும் ஆட்டுக்களை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதே போல் மறுநாள் ராமு ஆட்டுக்கெல்லாம் திரும்ப காட்டுக்கு கூட்டிகிட்டு மேய்க்கிறதுக்காக அதே மாதிரி இடத்துக்கு விட்டுட்டு அவனும் அதே மாதிரி பாறையில் ஏறி உட்காந்துட்டான். நார்மலாக உட்காந்துட்டு சரி ஓகே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் பக்கத்து காட்டில் எப்போ வேலை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அவங்கள ஏமாற்றி பார்க்கலாம், அதை வச்சு நம்ம சும்மா அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் வராது. இன்றைக்கி ரொம்ப நிஜமாகவே புலி வருது ரொம்ப சும்மா அலற மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணவும் அவங்களும் சரி ஓகே நேற்று போய் சொல்லியிருப்பான் அப்படின்றதுனால நினச்சி இன்றைக்கி நிஜமாகவே வந்திருக்கும் ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி நினச்சி சரி ஓகே அப்படின்ட்டு திரும்ப ஓடியாந்தாங்க எல்லோரும் கேட்குறதுக்கு. திரும்ப எங்கேப்பா புலியானோன்னா இன்றைக்கி அவன் சிரிச்சுக்கிட்டு நார்மலாக எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் அவங்கள போய் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாலியாக இது பண்ணிவிட்டு என்டர்டெயின் பண்ணிட விட்டான். வந்தவங்க எல்லோரும் இன்றைக்கி திட்டிட்டு இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு திட்டிட்டு விட்டுட்டு சரின்னு போயிட்டாங்க. போனதும் இவனை என்ன பண்ணிட்டான், சாயந்தரம் ஆனதும் ஆட்டை ஓட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டான். அதே மாதிரி 3வது நாளும் திரும்ப ஆட்டுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு அந்த காட்டுக்கு விட்டுட்டு அதே மாதிரி வழக்கம் போல் பாறையில் ஏறி உட்காந்துட்டான். உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தூரத்தில் உண்மையாலும் புலி வர மாதிரி தெரிஞ்சுது. இவன் புலி வர மாதிரி தெரிஞ்சதுடனே அந்த பாறைக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்துருந்தான். நிஜமாலும் புலி வந்துடுச்சு. புலி வந்தோடனே திரும்ப உண்மையாகவே புலி வந்துச்சுன்னு சொல்லி அலறான். அலற சத்தம் கேட்டு தான் அங்கே பக்கத்தில் வேலை செஞ்சவங்களாம் கேட்டதாலும் இவன் வழக்கம் போல் போய் சொல்லிட்டு தான் ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருக்கிறான், யாரும் அதை பேச எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்த புலி அங்கே மேய்ஞ்சிருந்த ஒரு ஆடை ஈர்த்துக்கிட்டு அது போயிடுச்சு அது பாட்டுக்கும். இவனும் மீதி உள்ள ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு திரும்ப சோகமாக ராமும் வீட்டுக்கு போயிட்டான். இந்த கதையில் மாரல் என்னென்னா, ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தையில் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சுனாக்கா அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்போவும் நம்ம உண்மையை சொன்னாலும் அது உண்மைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க.